நான் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றேன், இதை இருப்பிட எனக்கு நீங்கள் கன்சல்டன்சி மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, வெறும் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறதோடைய ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன? இல்லை, இந்த மாதிரி வந்து பெரிய டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. OEM எல்லாருக்கிட்டையும் ப்ரைஸிங் வச்சிருப்பாங்க, RC ரேட்னு சொல்கிறோம், அந்த ரேட் கான்ட்ராக்ட் ஏற்கனவே வச்சிருப்பாங்க, அதனால வாங்கி கொடுப்பாங்க. ஓகே. பட் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஆஸ் அ கன்சல்டன்ட் வி ஹேவ் டைரக்ட் லிங்க் வித் பாலிகேப், ஹேவல்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிசுபுஷி, டோஷிபானா எங்களுக்கு தெரியும் அது ஒரிஜினல் மெட்டீரியல் தான் வருது. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பாரிஸில் போய் வாங்கலாம், பாரிஸில் 90% டூப்ளிகேட்டு. அதுதான் சொல்கிறது. இப்போ ரீஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மளே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு கட்டுறேன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களுக்கு லைஃப் பூரா அந்த ப்ராப்ளம் வராது. நிறைய பேர் வீட்டில் இதையும் ஒன்று கவனிக்கிறது சார், வீடை முடிச்சாச்சு, ஆக்குபை பண்ணிட்டாங்க, ஆக்குபை பண்ண பிறகும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கலையாக இருக்கட்டும், மெக்கானிக்கலையாக இருக்கட்டும், ப்ளம்பிங்லையாக இருக்கட்டும், இது அப்படின்னா மாதத்துக்கு அப்படியே ஒர்க் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒன்ஸ் ஆக்குபை பண்ண பிறகு இருக்கிற ஒரு புது வீட்டில் கூட வந்துகிட்டு இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இதே மாதிரி இருக்கிறத நிறைய வீட்டில் இப்போ பார்க்க முடியுது. ஆமாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம கன்சல்டன்ட் வந்து ஓவரால் டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இன்ஸ்டலேஷன்ல வந்து கன்சல்டன்ட் வரணும். இதுக்கு தான் வரணும். அவங்க கன்சல்டன்ட் வந்து பார்க்கணும் கரெக்டாக மாட்டியிருக்கானா மாட்டலையான்னு. இப்போ நான் வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வேலை பண்ணினால நாங்கள் இப்போ OEM கிட்டே எடுத்துருக்கோம். ஃபார் ஆக்சுவேட்டர் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு மோட்டர் வாங்குகிறோன்னா இந்த ஒர்க் ஆர்டர்லேயே வி மென்ஷன் இன்ஸ்டாலேஷன் ஹேஸ் டு கம் அண்ட் விட்னஸ் அண்ட் சர்டிஃபை இவன் கான்ட்ராக்டர் ஒழுங்காக போட்டிருக்கானா இல்லையா. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சில B2 மீட்டர்னா வெர்டிக்கலாக போடலாம், சில தான் ஹரிசாண்டலாக போடலாம். இவன் உல்ட்டாவாக போட்டான், இல்லை வந்து அதில் ஆரோ மார்க் இருக்கும், ஆரோ மார்க் தலைக்கீழாக போட்டுட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ OEM வந்து பார்க்கணும். அவன் வந்து அவனுக்கு இன்ஸ்டலேஷன் டீம் தனியாக இருக்குது, ஓகே, கமிஷனிங் டீம் தனியாக இருக்குது, அவன் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷிபுஷி வாங்குறீங்க, ஏர் கண்டிஷன், ஒரு கான்ட்ராக்டர் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறான். மிஷிபுஷி சர்வீஸ் காலை கூப்பிடலாம், நீங்கள் வாப்பா இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போப்பா அப்படின்னா அவன் வந்து பார்த்துட்டு போவான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் பி குட். த சேம் கன்சல்டன்ட் டிசைன்லாம் சூப்பராக பண்ணுறான், பட் இன்ஸ்டாலேஷனில் கரெக்டாக இருக்கா இல்லையா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு ஜாப்னா ஒரு 6 மாதம் ஓட போடுது. இவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட பார்க்கலாமே. எனி கரெக்ஷன் யூ கேன் டூ இமிடியட்லி. ஓகே. அப்போ டெவலப்பரும் இந்த ஓனரும் வருவார். அப்போ ஓனர் டவுட் கேட்காரு, இன்னும் இங்கே என்னப்பா வரும், இங்கே என்னப்பா வரும், இங்கே இது என்னாச்சு. அப்போ தான் எனி ஸ்மால் கரெக்ஷன் வி கேன் டூ. ஸோ ஆஸ் அ கன்சல்டன்ட் ஐ கால் மை கிளைண்ட் எவ்ரி மந்த். சார் ஒரே ஒரு 5 நிமிஷம் சைட்டுக்கு வாங்க. ஆனால் அவர் 5 நிமிஷம் வந்தால் கிட்டத்தட்ட ஆஃப் டே அங்கே டைம் ஆகிடும். ஏன்னா அவர் கேட்பார், இங்கே என்ன வரும், இங்கே நம்ம போடல சார், ஆஸ் பர் டிசைன் இல்லை எனக்கு இங்கே வேணும். இப்போ நாங்கள் US கிளைண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ நேற்று போனோன்னா அவர் சொன்னார் எனக்கு மல்டி இன்டர்நேஷனல் சுவிட்ச் வேணும், ஃப்ளாட் பின் வேணும்னு. ஸோ இதெல்லாம் மிஷின் நான் பாட்டு ரவுண்டு பின் இந்தியன் பின் போட்டுருவேன். அவன் அங்கேருந்து US இருந்தோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ அது எப்படி ரிப்பேர் பண்ண முடியும்? ஓகே. ஸோ அது சைட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு தெரியுது, எனக்கு இது வேணும், அங்கே வந்து மல்டி சுவிட்ச் வேணும், இங்கே இது வேணும். இன்னொன்று கவனிப்பேன் சார், இன்னைக்கு புதுசாக ஒரு பங்களா ஒரு 2 crores 3 crores 4 crores இந்த கட்டுற இந்த ஸ்கேலில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒன்று இருந்திருப்பாங்க இல்லையா? கரெக்ட். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் நாட் பி 2 crore 3 crore வில்லா ஆர் பங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அபார்ட்மெண்ட் டைப்பாக இருக்கலாம், 2 BHK 3 BHK இந்த மாதிரி இருக்கலாம். இவங்க அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்களோ, அந்த 2 BHK 3 BHK மைண்ட் செட்லேயே இருந்துட்டு இன்னைக்கு அவங்க அந்த 3 crore ஒரு பங்களா கட்டும் போது அவங்களால வந்து அது அவங்களுக்குலாம் விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொல்றேன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல குழா திறந்தா தண்ணி வரும். பட் இண்டிவிஜுவல் பங்களால நீங்க மோட்டர் போடணும், இல்லாத ஆட்டோமேஷன் பண்ணணும். ஓகே. இன்கேஸ் மோட்டர் போட்ட ஆட்டோமேஷன் கார்பரேஷன்ல தண்ணி வரல, இல்ல போர் ஒர்க் ஆகல, இதெல்லாம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அபார்ட்மெண்ட்ஸ்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இது நாட் ஒர்க்கிங், யூ நாட் ஒர்க்கிங்னா அவன் மெயின்டெனன்ஸ் காரன் வந்து பண்ணுவான். ஸோ இதுல வந்து நீங்க இண்டிவிஜுவலா அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், உங்க ஆப்ரேஷன் கம்மி பண்றதுக்கு இப்பவே கேபிட்டல் காஸ்ட்லயே இனிஷியல் டிசைன்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா டிசைன் பண்ணிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளம்பிங் வேணும். ஓகே. நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் காத்தால இருந்தா மோட்டர் போட்டா மோட்டர் ஓடும், தண்ணி ஒழுகுனா ஆஃப் ஆகும். இப்போ நமக்கு ஆட்டோமேஷன் வந்துடுது. ஆட்டோமேஷன்ல நீங்க வந்து லெவல் சுவிட்ச் இருக்கு, மேல லெவல் சுவிட்ச் இருக்கு, இந்த லெவல் சுவிட்ச் இருக்கு, எல்லா லெவல் சுவிட்ச்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆயிடும். நீங்க மைண்ட் பண்ண தேவையில்லை. பட் அதுக்கு நீங்க இப்பவே சொல்லணும், நீங்க எல்லாம் கட்டினப்பா எனக்கு இது வேண்டாப்பா இது போட்டுனா அப்ப கான்டியூட் வெளியில தொங்கிட்டு இருக்கும், வயர் வெளியில தொங்கிட்டு இருக்கும்,
அப்புறம் இது என்னப்பா இவ்வளோ பைசா கொடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே கேட்பீங்க. நீங்கள் வந்து இல்லை நான் எல்லாமே ஒரு ஆள் கொடுத்துட்டேன், ஈ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டினா அவர் மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அந்த வீடு தான் வரும், உங்கள் மைண்ட் செட் வீடு வராது. கொஸ்டின் கேட்குற நீங்கள் கொடுக்குற பைசா நீங்கள் கேள்வி கேட்கணும். கன்சல்டிங் இஸ் பவுண்ட் டு கிவ் யூ ஆன்சர். இல்லை எனக்கு தெரியும்னா கேட்டு வரேன் சார் சொல்லலாம். நான் சொல்ல மாட்டேன்னு எந்த கன்சல்டும் சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணலாம். இது இங்கே நல்லா பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம்.